இந்த நடிப்பு அரக்கனுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன்னு நம்மளால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய திவாகர் இருக்கார் இல்லையா, டாக்டர் திவாகர் பிபிடி அப்படி சொல்லலைன்னா கோச்சுக்குவார். அந்த மனுஷன் ஏதோ ஒரு கோவிலில் போயிட்டு தாலியெல்லாம் கட்டி தனக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டுதல் நடத்துகிற மாதிரி வீடியோக்கள் வைரல் ஆயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு யார் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க அப்படின்னும் போது நிறைய யூடியூப் சேனலில் சீப்பான ஒரு ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாரை இவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு முடிவு பண்ணிட்டதா சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை பூர்ணிமா ரவி கழுத்தில் மாலை போட்டிருக்க மாதிரி அவங்க ஏதோ ஒரு கோவில் ஃபங்க்ஷனு அப்படி இல்லைன்னா ஒரு பட ஷூட்டிங்கில் பூஜைக்காக கழுத்தில் மாலை போட்டிருக்கலாம். அந்த ஒரு புகைப்படத்தையும் இவரையும் வச்சு நிறைய யூடியூப் சேனலில் பேசிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பூர்ணிமா ரவி ஏதோ அந்த புறத்து மகராணின்னு ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்பாங்க போல, எல்லோ கலர் டிஷர்ட் மாதிரி வேர் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஹார்ட்டு, அதுக்கப்புறமா கண்ணில் ஹார்ட்டு ஒரு இமோஜி, இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டான இமோஜிஸ் எல்லாம் அவர் போட்டுட்டு வரிசையாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பொண்ணுங்களுக்கு டிஎம்ல கமெண்ட் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி அஃபீஷியலாக கமெண்ட் பண்ணுறது, பிக் பாஸ் ஹவுஸில் ரொம்ப வல்கராக பிஹேவ் பண்ணுறது, இது எல்லாமே யதார்த்தமாக நம்ம பார்த்தது தான். இதில் ஒரு புது விஷயம் எதுவும் கிடையாது. பட் என்னன்னா, இவர் இந்த மாதிரி யாரை வேணாலும் காதலிக்கலாம், இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு, நான் இன்னும் சின்ன பையன், சிவகார்த்திகேயன் எனக்கு அண்ணன், விஜய் எனக்கு அங்கிள், இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் மகளிர் காவல் நிலையத்தில் இவரை உட்கார வைக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நாம் இருக்கக்கூடிய இந்த பிளேஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரிசையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி அறவேக்காடாக இருக்கக்கூடிய ஆட்களை நாம் தான் கமெண்ட் பண்ணி ஃபாலோவர்ஸை ஏற்றி விட்டு ட்ரால் பண்ணி எப்படியோ வளர்த்து விட்டுறோம். அப்புறம் அவங்க பொண்ணுங்களுக்கோ இல்லைன்னா ஆட்களுக்கு இடையூறு பண்ணுற மாதிரி அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணால் அதுக்கப்புறம் இவங்களை பாய்காட் பண்ணணும், இவரை அன்ஃபாலோ பண்ணணும், இவர் சேனலை ரிப்போர்ட் அடிக்கணும்ன்ட்டு நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.